ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா 22வது பார்ட் வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 22 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னையோட 23வது வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? நீங்க 1ல இருந்து 23 வரைக்கும் இருக்க அனைத்து வீடியோமே பாத்துட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்து 23 ஃபயர்னு மட்டும் போட்டுருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? a ஸ்டார் பிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ab பை a பிளஸ் பிக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு 3 ஸ்டார் பிராக்கெட் 3 ஸ்டார் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன், இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். 3ன்றது பாத்தீங்கன்னா a, bங்கிறது பாத்தீங்கன்னா மைனஸ் 1ன்னு அப்படியே இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப ஏக்கு பதில என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3, bக்கு பதில மைனஸ் 1 டிவைடட் பை ஏங்கிறது 3, bங்கிறது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 1 மூணையும் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் 3ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்ப இந்த பிராக்கெட்டோட வேல்யூ தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 3/2 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி மாத்திரலாம்? 3 ஸ்டார் மைனஸ் 3/2 மாத்திரலாம். கரெக்டுங்களா? அப்போ இதை வந்து நம்ம சேம் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது 3, பிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் 3/2 அப்படின்னு இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி? ஏக்கு பதில நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 3, பிக்கு பதில மைனஸ் 3/2 டிவைடட் பை ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிறது 3, பிங்கிறது மைனஸ் 3/2. நியூமரேட்டர்ல இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3 9, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 9/2ன்றது அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ சிம்பிளா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதில கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. 3 × 2 6, 6ல இருந்து 3 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். அப்ப டினாமினேட்டர்ல என்ன கிடைச்சிருச்சு? 3/2ன்னு கிடைச்சிருச்சு. இந்த 3/2 நான் அப்படியே தலைகீழா மாத்திடுறேன். ஓகேங்களா? தலைகீழா மாத்திரப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்? 9/2 × 2/3 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 2/3 கிடைக்கும். ஸோ 2வையும் கட் பண்ணி விட்டுறலாம். 1 3s are 3, 3 3s are 9. அப்ப நமக்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க? மைனஸ் 3ன்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ -3 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்கோன்ட்டு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்டர்செக்ட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேங்களா, இன்டர்செக்ட் லைன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ட் லைன் கொடுத்துருக்கப்போ இந்த இன்டர்செக்ட்ல எத்தனை பேஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 3 பேஸ் இருக்குங்களா? அப்ப அந்த 3ய வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா கியூப் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சருங்க. அப்ப 3 கியூபோட வேல்யூ என்ன? 27. இதே வந்து இந்த டயக்ராம் நான் எப்படி மாத்திருந்தா ஒரே ஒரு இன்டர்செக்ட் லைன் இருக்க மாதிரி வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஒரே ஒரு இன்டர்செக்ட் லைன் தான் இருக்கு ரெண்டு சைடும். ஓகேங்களா? அப்ப இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் என்ன? எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு நமக்கு பேஸ் இருக்கோ அந்த பேஸோட ஹையஸ்ட் வேல்யூ வந்து கியூப் பண்ணிருங்க. ஹையஸ்ட் வேல்யூவை கியூப் பண்ணீங்கன்னா நமக்கு ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ்ன்றது கிடைச்சிரும். ஸோ 27 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஆட்டோ மட்டும் தட்டி விட்டுருங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவோங்க. நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேங்கிங்ன்ற டாபிக், தரவரிசைன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ டாப்ல இருந்து எத்தனாவது மார்க் வாங்கியிருக்காரு? 7th மார்க். இங்கிட்டு ரைட் சைட்ல வந்து டாப் மார்க் எழுதிக்கிறேன். லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, கீழ இருந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்காருன்றதை எழுதுறேன். அப்போ இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ. ரைட்ல இருந்து பார்க்கும்போது 7வது மார்க்கு, பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது 26வது மார்க்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறாங்க. சோ சிம்பிளா இந்த ரெண்டு பேர்த்தையும் கூட்டினுங்க. 26 + 7 33. அப்போ இந்த ரோகனோட வேல்யூ மட்டும் பாருங்க, 2 டைம் ஆட் பண்ணிருக்கோங்களா? ஃப்ரம் டாப்ல இருந்து ரோகன் 7, ஃப்ரம் பாட்டம்ல இருந்து ரோகன் 26ன்னு 2 டைம் எழுதியிருக்கோம். ஸோ அதுல இருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு டைம் மட்டும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 32 என்பது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 32. சிம்பிளா ரெண்டுத்தையும் கூட்டி 1 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ரேங்கிங்கோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க 32. ஓகேங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நம்மளோட 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா
பசில்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் 4ல இருந்து 7 கொண்டு வந்திருக்காங்க, 7ல இருந்து 15 கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன லாஜிக்ன்றத பார்த்துடலாம். ஓகேங்களா, என்ன லாஜிக்ன்றத பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். 4 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. 4 × 2 8. 8ல இருந்து 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 7ன்னு கிடைக்கும். அதை தான் நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 7 எப்படி 15ஆ மாத்திருப்பாங்க, 7 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணிருக்காங்க. 7 × 2 14, 14 + 1 15. ஓகேங்களா, அதனாலதான் நமக்கு இந்த இடத்துல 15 இருக்கு. நெக்ஸ்ட் 29 எப்படி வந்திருக்கும், சேம் 15 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 குறைச்சிருக்காங்க. குறைச்ச என்ன வரும், 15 × 2 30. 30ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 29ன்னு கிடைக்குங்க. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, 29 2ஆல பெருக்கி 1 ஆட் பண்ணிருப்பாங்க. 29 × 2 58. 58ஓட 1 கூட்டும் போது 59ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம். அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க, × 2 - 1. 59 2ஆல பெருக்கும் போது 118ன்னு கிடைக்கும். 118ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 117. 117ல இருந்து 235 வரணும். என்ன பண்ணிருப்பாங்க, × 2 + 1. 117 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 234ன்னு கிடைக்கும். 1 ஆட் பண்ணும்போது 235. அப்ப நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், இங்க பாருங்க +1ல முடிஞ்சிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம -1 பண்ணணும். × 2 பண்ணி -1 பண்ணணும். அப்ப 235 2ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 470ன்னு கிடைக்கும். அதுல இருந்து நம்ம 1 குறைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 469ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 469 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான லாஸ்ட் சம் பார்ப்போங்களா. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். நம்பர் சீரிஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க, 7 26 63 124 215 215 342ன்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர்லாம் பாருங்க ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸோட இருக்கு. ஓகேங்களா, ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒன்னு ஸ்கொயர் வேல்யூ பாருங்க, ஸ்கொயர் பண்ணி பிளஸோ மைனஸோ பண்ணிருக்கலாம், இல்ல கியூப் பண்ணி பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிருக்கலாம். இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, கியூப் 2 கியூப் -1, கியூப் பண்ணி ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 2 கியூப் -1ங்கிறது என்ன, 2 கியூபோட வேல்யூ 8, 8ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 7 கிடைக்கும். 3 கியூபோட வேல்யூ 27, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 26 கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 4 கியூபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 64, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 63. 5 கியூபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 125, அதுல இருந்து 1 மைனஸ் பண்றப்போ நமக்கு 124ன்னு கிடைக்கும். இதே இது பாத்தீங்கன்னா 6 கியூபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 216, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 215 கிடைக்கும். 7 கியூப் -1ங்கிறப்போ 342 கிடைக்கும். அப்ப நல்ல லாஜிக்க பாருங்க, 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப் 7 கியூப் அடுத்தடுத்த நம்பரோட கியூப் பண்ணி 1 மைனஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன நம்பர் இங்க வரப்போகுது, 8 கியூப் -1 தான் நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. 8 கியூபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 512, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 511 என்பது கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 511 என்பதுதான் சரியான விடை. இந்த இடத்துல 511 இருக்கப்போ நெக்ஸ்ட் 2 வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா, இன்னைக்கான 5 சம் அவ்வளவுதான். பாத்தீங்களா, 5 क्वेश्चनமே நம்ம ரீசனிங்ல இருந்தா கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான் பாருங்க. இன்னைக்கான 5 சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.